வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் எப்போது வருகிறது? விரத முறைகள் என்ன? முருகனின் வேல் நமக்கு எத்தகைய சக்தியை தரும்? இதை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு முக்கியமான ஆன்மீக ரகசியத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. தைப்பூசத்திற்கு 48 நாட்கள் விரதமிருப்பவர்கள் மார்கழி மாதம் முதலே தொடங்கிவிடுவார்கள். முடியாதவர்கள் தை மாதம் பிறந்ததிலிருந்து 15 நாட்கள் அல்லது தைப்பூசத்திற்கு ஒரு வாரம் முன்பாவது விரதத்தை தொடங்கலாம். காலை மற்றும் மாலை நீராடல். தினமும் இருவேளை குளித்து முருகனை வழிபட வேண்டும். உணவு கட்டுப்பாடு. ஒருவேளை மட்டும் அரிசி உணவு எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் பால், பழங்கள் உட்கொள்ளலாம். அமிசத்தை அறவே தவிர்க்க வேண்டும். கந்தசஷ்டி கவசம். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். அன்பு அன்பர்களே, பக்தி என்பது வெறும் சடங்கு அல்ல. நான் உயிருக்கு போராடி ஐசியூவில் இருந்தபோது அந்த முருகனின் வேல்தான் எனக்கு துணையாக நின்றது. மருத்துவர்களே கைவிட்டாலும் அந்த வேலவன் கைவிடமாட்டான். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த தைப்பூசத்தில் அவனிடம் சரணடையுங்கள். அவன் நிச்சயம் உங்களை காப்பான். தைப்பூசத்தன்று அருகிலுள்ள முருகர் கோயிலுக்குச் சென்று வேல் வழிபாடு செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்குரு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.